ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போகுது யாரு. திங்கட்கிழமை வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தோசை அம்மா தோசை. ஆமா, நம்ம இன்னைக்கு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தோசை சுரைக்காய் தோசை. சுரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான தோசை செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம ராணிமா. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரிசியை எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாதி சுரைக்காவே தோல் சீவி நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 வச்சுக்கோங்க. மிக்சியில் நம்ம வெட்டி வச்சுருந்த சுரைக்காய், மிளகு, ஜீரகம், மிளகாய் 3ஐயும் போட்டு ஒரு பாதி இதை அரைச்சிக்கோங்க. ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போது சுரைக்காய் தோசைக்கு மாவு தயார். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காயத்தூளை போட்டு வதக்கி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு மாவில் கொட்டிடுங்க. இப்போது சுரைக்காய் தோசைக்கு மாவு தயார். தோசைக்கல் காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவை நான் ஊற்றின மாதிரி லேசாக ஊற்றி மூடி வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆன உடனே மூடியை திறந்து 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டுடணும். சூடான சுரைக்காய் தோசை ரெடி. இதை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். ஆறிட்டுனா சாஃப்டாக இருக்காது. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான சுரைக்காய் தோசை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.